Welcome to Veka Max. 10th Max exercise 1.3ல 6th sum பார்க்க போகிறோம். பாருங்க, a function is defined by f of x equal to 2x plus 3. இதுதான் கொஷின். அப்போது f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம வந்து 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. 4க்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், f of 0 plus f of 1 divided by 2. ரொம்ப ஈஸிங்க. அது ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க கொஷினில் எஃப் ஆஃப் 0 எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 0 கிடச்சிரும். தென் எஃப் ஆஃப் 1 கொடுத்துருக்க கொஷினில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 1 கிடச்சிரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டா இந்த சம்க்கு ஆன்சர் வந்துடும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. அதுதான் இருக்க கொஷின். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிருக்கோமா. எஃப் ஆஃப் 0 என்ன வந்திருக்கு, 2x மைனஸ் 3. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிருக்கோம். நம்ம என்ன எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்க போகிறனால எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் 3. 2 இன்ட்டு 0 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனி நம்பர் இன்ட்டு 0 0. 0 மைனஸ் 3 மைனஸ் 3. இப்போது எஃப் ஆஃப் 0 மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 அதே தான், 2x மைனஸ் 3ல் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 2 இன்ட்டு 1 மைனஸ் 3. 2 இன்ட்டு 1 2. ஸோ 2 மைனஸ் 3. இப்போ பாருங்கள், ரெண்டு வேறு சிம்பிள் இருக்குது. அதாவது 2னா 2க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 3. ரெண்டு வேறு சிம்பிளாக இருந்ததுன்னா சப் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போடணும். அப்போது 2லேருந்து மைனஸ் 3யை சப் பண்ணிங்கன்னா 3லேருந்து 2 சப் பண்ணுங்க 1 கிடச்சிரும். இதில் பெரிய நம்பர் சைனை பாருங்கள், 2 பெரிய நம்பர் 3. அப்போ 3யோட சைன் என்னது மைனஸ். அப்போ -1. இது கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ராக்ஷன் வரும்போது ரெண்டு நம்பரும் எந்த நம்பர் பெரிய நம்பரோ சப் பண்ணிவிட்டு எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஸோ வி கெட் -1. இப்போ எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டோம், -3. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டோம், -1. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போட்ட வேண்டியதாங்க. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2. இதுக்குள்ள எஃப் ஆஃப் 0க்கு பதிலாக -3 போடுங்க. இது எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக -1 போடுங்க, டிவைடட் பை 2. -3 -1 ஒரே சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சிம்பிள் போட்டுடலாம். ஸோ -3 -1 ரெண்டுமே மைனஸ், ஒரே சிம்பிள். ஆட் பண்ணுங்கள். 3 + 1 4 போட்டுடலாம். ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருந்துன்னா ஆட் பண்ணி என்ன சொல்லியிருக்கேன், அதே சிம்பிள் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே சிம்பிள்ங்கிறது -4 பை 2. இப்போ -4 பை 2னா 1 2 is 2, 2 2s are 4. மேலே மைனஸ் இருக்கனால ஆன்சர் இஸ் -2. அதுலேயே செகண்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா இங்கே இருக்க -3 ஈக்குவல்டுக்கு அந்த சைடு +3 போகும். ஸோ 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த இருக்கக்கூடிய -3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு +3 போகிறனால 2x ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், இந்த -3 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்துருச்சு, +3. ஸோ 2x ஈக்குவல் டு 3. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. அதாவது 2x அப்படின்னா 2க்கும் எக்ஸுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். 2 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இன்ட்டுனா மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைடாக வரும். ஸோ எக்ஸுக்கும் 2க்கும் இடையில மல்டிப்ளை இருக்கனால இந்த 2ங்கிறது இந்த சைடு டிவைடாக வந்திருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த ரைட் சைடு வரும்போது டிவைடட் பை 2வாக வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு நம்பர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நம்பர் வந்து ரைட் சைடு வரும்போது அது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக வரும், மைனஸாக இருந்தால் ரைட் சைடுக்கு ப்ளஸ்ஸாக வரும், லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ரைட் சைடுக்கு டிவிஷனாக வரும், லெஃப்ட் சைடில் டிவிஷனாக இருந்தால் ரைட் சைடு மல்டிப்ளிகேஷனாக வரும். இப்போ இந்த சம்மில் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2x இங்கே இருக்க -3 இந்த ரைட் ஹேண்ட் சைடு வர்றதுனால அது +3 வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 2க்கும் எக்ஸுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அதாவது 5xனா 5 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம், 2xனா 2 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஸோ 2க்கும் எக்ஸுக்கும் நடுவில் மல்டிப்ளை இருக்கனால இந்த 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடாக வருது. ஸோ 3/2 அப்படின்னா 3 டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். நம்ம இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்னதுன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும்,
கொஷினில் கொடுத்துருக்காங்க 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு அதே எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 2x இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கூடிய ப்ளஸ் எக்ஸு லெஃப்ட்டில் வருதுங்க, மைனஸ் எக்ஸாக வருது. அதே சைடு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் 3 ரைட்டுக்கு போகுதுங்க, ப்ளஸ் 3யாக போகுது. நம்ம ஏன் இப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் டேம் இருக்குன்னா எக்ஸ் டேம் எல்லாம் ஒரே சைடு வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட் டேம் ஸோ நம்பர்ஸ் அந்த மாதிரி டேம் இருந்தால் அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும். அப்போ இதில் நம்ம வந்து 2x லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ ஏற்கனவே 2x இருக்கனால இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய எக்ஸையும் லெஃப்ட்டில் கொண்டு வரோம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக வருதுங்க. இருக்க மைனஸ் 3 ப்ளஸ் 3யாக போகுது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2xலேருந்து மைனஸ் எக்ஸை சப் பண்ணியிருக்காங்க. 2x 2லேருந்து மைனஸ் எக்ஸ்னு அர்த்தம் 1xன்னு அர்த்தம். ஸோ 2xலேருந்து 1xை சப் பண்ண 2ல் 1 சப் பண்ண என்னது 1. அதே தாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் போட்டாலும் ஒன்று தான், 1x போட்டாலும் ஒன்று தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. தேர்ட் சம் ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 அது நமக்கு தெரியும். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் முதலே கண்டுபிடிச்சிருக்காங்க. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு தெரியும், 2x மைனஸ் 3. இப்போது எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னால் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை 3. 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 அது இதில் போட்டிருக்காங்க. தென் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 இஸ் 2. 2 இன்ட்டு எக்ஸ் 2x மைனஸ் எக்ஸ் இருக்கனால 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x அப்புறம் மைனஸ் 3. அதே 3 அப்படியே போட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது செஞ்சுக்கோங்க. தென் மைனஸ் 3 போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், மைனஸ் 2x ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுத போகிறோம். எக்ஸ் 2x முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2x. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 2 மைனஸ் 3. ரெண்டுமே வேறு சைன். இங்கே இருக்குது ப்ளஸ் 2, 2க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 3 ரெண்டு வேறு சைனாக இருக்கும்போது கண்டிப்பாக சப் தான் பண்ணணும். சப் பண்ணி பெரிய நம்பர் சைனை போடணும். அப்போ 3லேருந்து 2 சப் பண்ணிங்கன்னா 1 வரும். இதில் பெரிய நம்பர் சைன் பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ -1 போட்டிருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் 2x மைனஸ் 1. இதுதான் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, 2x மைனஸ் 3 இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. தென் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எழுதுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ் டேம்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடணும். நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் டேம்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடணும். அப்போ லெஃப்ட்டில் 2x இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டில் மைனஸ் 2x இருக்குது, அது லெஃப்ட்டுக்கு வரும்போது ப்ளஸ் 2xாக வந்துடும். தென் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 3 ரைட்டில் வரும்போது ப்ளஸ் 3ஆக வரும். தென் -1 அப்படியே எடுத்து எழுதிடலாம். 2 + 2x 4x ஈக்குவல் டு 3 - 1. 3 - 1 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 4xனால் 4 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த 4 இங்கே மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய 4 வந்து ரைட் சைட் போகும்போது டிவைடாக போகும். ஸோ 2 / 4ன்னு வந்திருக்கு. ஸோ 2 / 4னா 1 2 is 2, 2 2s are 4 அப்படி கட் பண்ணலாம். ஸோ 1/2. ஃபோர்த்து சம்க்கு ஆன்சர் 1/2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.